நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் காரசாரமாக கருப்பு உளுந்து வச்சு இட்லி தோசைக்கு பொடி ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன பொருள் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அம்மா செய்கிற இட்லி பொடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக தான் செய்ய போகிறாங்க. 400 கிராம் வரமிளகா, அது கூட பெருங்காயம் 25 கிராம், வெள்ளை எள்ளு 100 கிராம், கடலைப்பருப்பு 300 கிராம், கருப்பு உளுந்து 3/4 கிலோ, மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. முதல்ல கொஞ்சமாக வாணலில் எண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் வறுபட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக புளியை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் வறுக்கும்போது பக்குவமாக ரொம்ப செவக்க விடாமல் கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்தால் தான் பொடியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் 2 விதமான முருங்கைக்கீரை பொடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வறுத்த கடலைப்பருப்பை பிளேட்டுக்கு மாற்றின பிறகு எண்ணெய் சேர்க்காமல் மல்லி விதையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுந்தை வறுத்துக்கலாம். முதல்ல முழு உளுந்து சேர்த்து தான் வறுக்க போகிறோம். அடுத்ததாக உடச்ச உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். உங்ககிட்ட முழு உளுந்து இல்லைன்னா உடச்ச உளுந்து இருந்தால் மட்டும் அதை மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். உளுந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்கும்போதே தெரியும், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக மிளகாவை சேர்த்து வறுக்க போகிறோம். மிளகாய் அதிகமாக இருக்கிறதுனால நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். எடுத்து வச்ச கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எள்ளை சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மிளகாய் வறுக்கும்போது மட்டும் கல் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் தூள் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து பொடி பண்ணின பிறகு கடைசியாக தோலோட பூண்டை சேர்த்து அரைக்க போகிறோம். பூண்டை முதலையே சேர்த்து அரைச்சிடக்கூடாது. கடைசியாக கொஞ்சம் தூளோட இதையும் சேர்த்து நம்ம அரைக்கும்போது நல்லா எல்லாம் ஒன்று கலந்து நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது செஞ்சு வச்சுருக்க இந்த பொடி 3 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.